ஒரு நாள் எல்லாமே உங்களை எதிர்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா தோல்வி, நம்பினதெல்லாம் ஏமாற்றமாக அடையும். பேசினா அவமதிப்பு, அசிங்கப்படுத்துவாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும் பாருங்கள், நம்ம உண்மையிலே ஏதாவது சாதிப்போமா இல்லை எதுக்குமே லாக்கி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது என்கிட்ட பட்டன் ஃபோன் இருந்தது. அவங்கக்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்குது, என்கிட்ட இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லை, அவங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க, நான் 15,000 சம்பாதிக்கிறேன். இப்படியே என்னோடய வாழ்க்கை போயிடுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்கும். உங்கள் கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற ரெகுலரான மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பேசுகிற திறன் ரொம்பவே கம்மி. இன்ட்ரோவெர்ட், யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. ஸ்கூலில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்ன பேச போகிற, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் திடீர்னு ஸ்டேஜ் ஏற்றி விட்டுடுறாங்க. பயத்தில் நடுங்கி அந்த பையன் கீழே இறங்கிடுறாங்க. உடனே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியல. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகுறாங்க ரொம்ப. உடனே அவங்க அம்மா கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இதுக்காகலாம் அழுகக்கூடாது, அவமானம் நம்மளை உருவாக்கணும், உடச்சி உட்காந்துடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த நாள்லேருந்து அவங்க முடிவு பண்ணாங்க, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளை நாமளே ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று பேச ஆரம்பித்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பல தடவை தோல்வி அடைந்தாங்க, ஆனால் விடலை. அவங்களோட உழைப்பு, அமைதி, நம்பிக்கை எல்லாமே நாள்தோறும் அவனோட பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. அந்த பயந்த பையன் வேறு யாரும் இல்லை. பிறகு ஒரு நாள் இந்தியாவோட ஜனாதிபதி ஆனாங்க. அவங்க தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். ஒரு கிளாஸில் பேச முடியாத பையன் பிறகு உலகத்தில் மக்களாக எல்லாருக்கிட்டையும் பேசி பயங்கரமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார். அவர் தான். இதுலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, இந்த கதையில் கலாம் சார் பற்றியது இல்லை, உங்களை பற்றியது. நீங்கள் இப்போ ஒரு அவமானம், துன்பம், டவுட் எல்லாம் சந்திக்கிறீங்க. ஆனால் அது தோல்வி இல்லை, அது ஒரு ப்ரிப்ரேஷன். வெற்றி எப்போதும் பெரிய சோதனையில் தான் பிறக்கும். டைமண்டில் அழுத்தம் கொடுத்தா தான் உருவாகும். கோல்டு நெருப்பில் போட்டால் தான் பிரகாசமாக உருவாகும். அதே மாதிரி தான் துன்பத்தில் தான் வலிமை அடையும். மன அழுத்தம் முதல் மன வலிமை வரை வாழ்க்கை உங்களை அடிக்கும், சோதிக்கும், உடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறது தான் உங்களோட வலிமை. மக்கள் சிரித்தாலும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை விட்டு போகாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அதே மக்கள் தான் சொல்லுவாங்க, இவனுக்கு வாழ்வை பார்த்தியாடா, என்னவோ அவங்க தான் வாழ்க்கை பிச்சு போட்ட மாதிரி. உன் துன்பம் நாளைக்கு யாரோட மோட்டிவேஷனும் ஆகலாம். கலாம் ஐயா மாதிரி உங்கள் ஸ்டோரியும் வரும் கண்டிப்பாக. அதுக்காக இப்போ நீங்கள் நிற்கிற இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசில் வைங்க, வெற்றி உங்களால் தாமதமாக வரலாம், ஆனால் வராமல் மட்டும் போயிடக்கூடாது. லேட்டாக அச்சீவ் பண்ணுறது தப்பு இல்லை. நான்லாம் எங்கேருந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு மட்டும் இருந்துடாதீங்க, அதுதான் தப்பு. இப்போது உங்களை யார் கவனிக்கலனாலும் அது ஃபைன். ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போனவங்க உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்பேக் கொடுக்கணும். செட்பேக் பெரியதாக இருக்கணும். உங்களோட ஃபியரை விட பெரியதாக இருக்கணும். அதனால் தோல்வியில் தான் நின்றுட்டு எழுகணும். சிரிச்சவங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். உங்கள் சாதனையை வச்சு அவங்க வாயை அடைக்கணும். அதனால் நீங்கள் தான் உங்களை நம்பணும். மற்றவங்க நம்மளை நம்புற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. அடித்து சொல்கிறேன், இங்கே யாரும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணுறவங்களும் சில பேர் தான், அதுவும் சில காலம்தான். ஸ்கூல் மாதிரி உட்காந்து உங்கள் சக்ஸஸ்க்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு மட்டும் உட்காந்துடாதீங்க. இதுதான் கரெக்ட் டைம். வெளியில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எதில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கிடுங்க. உங்களுக்கு எதில் ஷைன் ஆகணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வலிமையை நினைவூட்டுறதுக்கு நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் ரெகுலராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.